எனக்கு புரியவே இல்லைங்க. இது முதல்ல வந்து பிரபாகரன் சார தலைவர்னாரு. அப்புறம் பிரபாகரனுக்கே மேல ஆயிட்டோம்னு நெனச்சுட்டாரு. இப்ப சிவன முப்பாட்டன்னாரு. இப்ப சிவனுக்கு ஈக்குவலா சிவனுக்கு மேல போறாரா? சிவனோட ஆட்டம்ன்றது அது சாமி கும்பிடுறவங்க அத வந்து ஒரு பெருசு விஷயமா சிவதாண்டவம், ருத்ரதாண்டவம்னு கொண்டாடுறாங்க. சீமானோட ஆட்டம்னா இதுதான் பிரச்சனை இங்க. விஜய் சார் ஒரு ஹீரோ. உடனே ஒரு ஹீரோ ஆகணும். என்ன பண்ணணும்? மேடை மேல இருந்து கிட்டு கிட்டு கிட்டுன்னு இறங்குறாரு. கிட்டு கிட்டு கிட்டுன்னு மேல வராரு. சண்டை போடுறாரு. ஏங்க அங்க கீழ போலீஸ் இருக்குங்க. அங்க ஏதாவது பிரச்சனைனா சார் அது என்னன்னு பாருங்கன்னா பார்க்க போறாங்க. அவ்வளோ தொண்டர்கள் இருக்கிறாங்க அங்க. அப்ப அங்க என்னப்பா சத்தம் போடாதீங்க. இதுதானே தலைவரோட வேலை. குடு குடுன்னு இறங்கி ஃபைட் போடுறதா? ஏன்னா விஜய் சார் ஃபைட் பண்ணுவாரு, அவனே நம்மளும் ஃபைட் பண்ணோம். சரி விஜய் சார் டான்ஸ் ஆடுவாரு. அப்ப நம்மளும் டான்ஸை பத்தி பேசுவோம். சீமான் ஆட்டம். உங்களுக்கு புரியுதா? அவர் வந்து இங்க அரசியல் பண்ண வரலங்க. மீடியா நம்மளை பத்தி பேசிட்டே இருக்கணும். மீடியா பேசுறதெல்லாம் ரெண்டாவது. எவன் எதை சொன்னாலும் அது நானு. அதை நானும் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. இதில் எங்கெங்க வெளில போகுது? இப்போது விஜய் சார் சொன்னால் கூட இதில் வந்து வார்த்தையில் ஒரு மேபி இது வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை, எதுவும் பண்ணவே இல்லை, இப்போ தான் வராரு அரசியல் களத்துக்குள்ளே, முதல் தேர்தல் 26 ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு போலப்பான்னு. உங்களுக்கு இது வரைக்கும் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. 16, 19, 21, 24ன்னு 4 ஜெனரல் எலெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. இதற்கு நடுவில் இருக்கிற எல்லா இடைத்தேர்தலையும் போட்டிட்டு இருக்கீங்க, உள்ளாட்சி தேர்தல்கள் உட்பட. எங்கேயுமே நீங்கள் ஆடாத ஆட்டம் என்ன புதுசாக ஆட போகிறீங்க?